தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. செங்கலின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 5/8/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யாத்திராகமம் 23 அதிகாரம் 26 வசனம். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. குறைகால பிள்ளை பேரும் மலடும் உன் நாட்டில் இரா, உன் வாழ்நாளின் எண்ணிக்கையை நான் நிறைவு செய்வேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார். அவரை மட்டுமே நம்பி அவருக்காகவே வாழ வேண்டும் என்று பரிசுத்தப்படுத்த நம்மை முயற்சி செய்து கொண்டு அவரையே அண்டி வாழ்கின்ற நம்மை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார். உன் சந்ததிக்குள் கற்பம் விழுகிறது, அதாவது குறைகார பிள்ளை பேரு இல்லவே இல்லை. அதே போன்று மலடும் உன் தேசத்திலும் உன் குடும்பத்திலும் உன் சந்ததியிலும் இருப்பதில்லை. அது மட்டுமல்ல, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். நான் உனக்கு தீர்க்காயுசை தந்து உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். எனக்கு ஊழியம் செய்யும்படி உன்னை நான் ஆசீர்வதித்து உன் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்யும்படி மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் நினைத்துக் கொண்டிருப்போம், எனக்கு இந்த நோய் வந்துவிட்டது என்று நான் நினைக்கின்றேன், நான் சீக்கிரத்தில் மறித்து விடுவேனோ அல்லது இன்னும் நான் நோய்வாய்ப்பட்டு விடுவேனோ, உலகத்தில் காணப்படுகின்ற வேறு ஏதாவது தீமைகள் எனக்கு வந்துவிடுமோ என்று கூட நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். அப்படி கலங்காதீர்கள். எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்கள். ஏனென்றால் ஸ்தோத்திர பலியிடவன் என்னை மகிமைப்படுத்துகின்றான். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதிகளுக்கு பயப்படத்தக்கவர் என்று நம் தேவனுக்கு பெயர்கள் உண்டு. ஆகவே நாம் எப்பொழுதும் துதி சொல்லிக் கொண்டே இருப்போம், ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். அவர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கும் நம் சந்திகளுக்கும் தந்து நமது ஆயுஷ் நாட்களை பரிபூரணப்பட செய்து தீர்க்காயுசை தந்து நெடுநாள் வாழச் செய்து நம்முடைய பிள்ளைகளையும் கண்டு இன்புற கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்கள் உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படி நடந்தோம் என்றால் கற்பம் வெளியிடதும் மலடும் எங்கள் தேசத்திலும் எங்கள் சந்ததியிலும் இருப்பதில்லை. எங்கள் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழச் செய்வேன் என்ற கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை துதிப்போம், சோத்தரிப்போம், நன்றி கூறுவோம் என்று உறுதி கூறுகின்றோம். அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி எங்களுக்கு தீர்க்காயுசை தந்து எந்த சாபங்களோ பாவங்களோ எங்கள் சந்ததிகளை அண்டாமல் பாதுகாத்து கற்பம் விழுவதும் மலடும் எங்கள் சந்ததிக்குள் எங்கள் தேசத்திற்குள் இராமல் எங்கள் சந்ததியை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணி பாதுகாத்து நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.